மறந்தேன்னு தெரில. என் வாழ்க்கையில் நான் என்ன தான் பார்க்க போகிறேன்னு தெரில. எல்லாம் போச்சு. எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. எனக்கு என்ன யாருமே இல்லை. நான் ரொம்ப தனியாக இருக்கேன். எல்லாமே வேஸ்ட்டு. எனக்கு பெரிய வீடு இருக்குது, என்ன ஐயா சாப்பாடு இருக்குது, புது ட்ரெஸ்ஸு இருக்குது, பெரிய டிவி இருக்குது. இதெல்லாம் காணாது. என் பெரிய கார் வேணும், ஐஃபோன் வாட்ச் வேணும், ஐஃபோன் வேணும், சென்டரில் வீடு வேணும், எனக்கு எல்லாம் வேணும். ஐயோ ஐயோ எனக்கு ரொம்ப பயமாக இருக்கே. நான் என்ன செய்ய போகிறேன்னு எனக்கு தெரியலையே. நான் எப்படி படிப்பேன்? நான் எங்கள் வீட்டுக்கு என்ன ஆயிரும்? எனக்கு ரொம்ப பயமாக இருக்கே. எனக்கு தூங்குறதுக்கே முடியலையே. நான் உன்னை விட மாட்டேன். எத்தனை வருஷம் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம், என்னை ஏமாத்திட்டல. பெருமை. நான் எவ்வளோ அழகாக இருக்கேன்னு பாருங்கள். என் ட்ரெஸ்ஸை பாருங்கள், என் கண்ணை பாருங்கள். மொத்தத்தில் நான் ஒரு அழகு. ஊரில் வந்து கேட்டு பாருங்கள், எங்கள் அப்பா யார், எங்கள் தாத்தா யார், நான் யாருன்னு. சந்தேகம். இந்த உலகத்தில் யாரையும் நம்பக்கூடாது. அது மட்டும் இந்த மூணாவது வீட்டுக்காரனை நம்பவே கூடாது. இல்லைன்னா அந்த மூணாவது வீட்டுக்காரன் நம்ம வீட்டுக்கு எதிராக எதாவது செஞ்சுருப்பானோ, இல்லை நம்ம வீட்டுக்காரவங்க எதாவது செஞ்சுருப்பாங்களோ. நானும் ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஏசப்பா என் ஜபத்தையே கேட்க மாட்டேங்காரு. ஒருவேளை ஏசப்பாவும் என் ஜபத்தை கேட்க மாட்டாரோ? இப்படி சந்தேகம், வருத்தம், பெருமைன்னு உங்கள் வாழ்க்கையில் இவ்வளோ இருக்கே. இயேசு ரட்சகரை அறிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை எப்படிலாம் மாறும் தெரியுமா? நான் பைபிளிலிருந்து கொஞ்சம் வசனம் எடுத்திருக்கேன், அதை வச்சு சொல்கிறேன். பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்திலும் உங்களை நிரப்புவாராக. ரோமர் 15:13. இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் மட்டும்தான் இருக்கும். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். பிலிப்பியர் 4:7. உங்கள் மன அழுத்தெல்லாம் மாறிய சமாதானம் மட்டும்தான் இனிமேல் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே இருக்கும். உதாரண குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். நீதிமொழிகள் 11:25. உங்கள் பேராசெல்லாம் மாறி இனிமேல் நீங்கள் எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்ருப்பீங்க. கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர். அவர் உன்னுடனே இருப்பார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றார். உபாகமம் 31:8. உங்கள் பயம் எல்லாம் மாறி உங்களுக்கு பாதுகாப்பு மட்டும் உண்டாகும். பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க கடவும். ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். 1 யோவான் 4:7. வெறுப்பெல்லாம் மாறி உங்கள் வாழ்க்கையில் அன்பு மட்டும் இனி மலரும். அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே. ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. யாக்கோபு 4:6. உங்கள் பெருமையெல்லாம் மாறி தாழ்மை உண்டாகும். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடி நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மார்க்கு 11:23. உங்கள் சந்தேகம் எல்லாம் மாறி உங்கள் வாழ்க்கையில் நீ விசுவாசம் மட்டுமே இருக்கும். நீங்கள் ஏசப்பாவை இன்னும் அதிகமாக விசுவாசிப்பீங்க. ஆமீன்.